எதற்காக சீதை அக்னி பிரீட்சை செய்தார் தெரியுமா? அசோகவனத்தில் யுத்தம் முடிந்து ராவணன் மடிந்த பிறகு சீதாதேவி தமது கணவரை பார்க்க பெரும் ஆவலோடு வந்த சமயத்தில் பகவான் ராமர் அவளை ஏற்பதற்கு மறுத்த சம்பவம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். சீதையினுடைய கற்பின் புகழை உலக மக்கள் அனைவருக்கும் பறைசாற்ற விரும்பினார் ராமர். அதன்படியே சீதையின் அக்னி பரீட்சை நிகழ்ந்தது. அக்னி மூட்டப்பட்ட பின்னர் அன்னை சீதை முதலில் ராமரை வலம் வந்தாள். பின்னர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி குண்டத்தையும் வலம் வந்தாள். எனது மனம் ஒரு கணமேனும் ராமரை மறந்து பிறரை விரும்பியிருந்தால் இந்த அக்னி என்னை எரிக்கட்டும் என கூறி சீதை அக்னி பிரவேசம் செய்தாள். அச்சமயத்தில் அக்னி தேவர் தோன்றி சீதை ஒரு நொடியும் கற்பு நெறி தவறாமல் எப்போதும் ராமரின் சிந்தனையிலேயே ஈடுபட்டிருந்தாள் என சாட்சி கூறினார். இதை கேட்ட ராமர் பேரானந்தம் அடைந்து உடனடியாக சீதையை ஏற்றுக்கொண்டார். சீதையின் கற்பு நெறி மூவுலகிற்கும் எடுத்துரைக்கப்பட்டது. இக்காட்சியை கண்ட தேவர்கள் சீதாராமரின் மீது பூமாலைகள் பொழிந்தனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ ராமாயணம் பாகம் 8 சந்திப்போம். நன்றி.